ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஹாப்பி செப்பாய். முன்னோக்கி நிஞ்சா ஆட்டோட டெக்னிக்கில் ரெண்டாவது பாட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே சின்சோவோட அம்மா வந்து சின்சோவை போய் படுத்து தூங்குப்பா, இன்னும் என்னப்பா ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுற, இப்போ கொஞ்சமாச்சும் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லும்போது சின்சோ சொல்கிறான், இல்லைம்மா நான் வந்து இந்த முன்னோக்கி டெக்னிக் வந்து மாஸ்டர் பண்ணணும், அப்படி மாஸ்டர் பண்ணால் தான் நான் அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், ஸோ இப்போதைக்கு போய் படுப்பா, ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் அப்பாவை மாரி அனிமலா மாறினா என்னம்மா அனிமலா மாறுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ ஒரு நல்ல ஒரு அனிமலாக தான் மாறுவேன், உங்கள் அப்பாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இப்போ மிட் நைட் ஆகுது. இப்போ அந்த மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தை வந்து நிறைய நிஞ்சாஸை வந்து கூட்டின்னு வருது. அது வந்து கூட்டின்னு வந்து அந்த நிஞ்சாஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் சின்சனோட வீட்டுக்குள்ளே வந்து போக பார்க்குறாங்க. இப்போ அவங்க சைலண்ட்டாக வந்து உள்ளே போகிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறான், டேய் மெதுவாக அவங்களைய டவுட்டே வராத மாதிரி அவங்கள வந்து நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், கையை காலை கட்டியாச்சு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சரி கட்டி இழுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா க்ளோன் டெக்னிக் வச்சு அதில் வந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ சின்சோவோட அம்மா வந்து எல்லாரையும் அடித்து போட்டு ரோப் டெக்னிக் வச்சு எல்லாரையும் இப்போ வந்து அடிச்சுன்னு இருக்காங்க. இப்போ அதில் ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் வந்து அமைதியாக எங்கள் கூட வந்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை நடக்காது, ஸோ வந்துடுங்க எங்கள் கூட, தேவையில்லாமல் இது ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது சின்சோவோட அம்மா வந்து பப்பர் டெக்னிக் வச்சு எல்லாரையும் வந்து அடிச்சுன்னு இருக்காங்க. அதில் ஒருத்தன் வருவான், அவனுக்கு வந்து பட்டுன்னு ஒரு அடி அடித்தாங்க. அப்புறம் வந்து ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க கூட சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இப்போ ஃபைட்டை வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயின்னு இருக்குது. இப்போ அவங்க செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து சண்டை போட்டு இருக்கும்போது பாத்ரூம் கிட்ட போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோரை திறந்துக்கிட்ட ஒரு ஆள் வந்து எட்டி கொடுக்குறாரு. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு சின்சோவோட அம்மா திருப்பி பார்க்கும்போது நம்ம சின்சானு. இப்போ நம்ம சின்சான் கேட்குறான், ஆமாம் ஆண்டி நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏய் உள்ள போடா, எவ்வளோ பெரிய சண்டை போயின்னு இருக்குது, என்னடா கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவனை உள்ள தள்ளிட்டு இப்போ அவங்க வெளியே வந்து சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க வந்து சண்டை போட்டுன்னு இருக்கும்போது அந்த பப்பட்டை வந்து ஒருத்தன் செயின் டெக்னிக் வச்சு அந்த பப்பட்டை மேலே இழுத்து அதை வந்து லாக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், உன்னால இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாது, ஒழுங்கு மட்டும் சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்சான் வந்து வெளியே வந்து எல்லாரும் பார்த்து நிஞ்சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துன்னு இருக்கான். அட மாட்டினான்டா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோதான், அப்படியே வந்து ரெண்டு பேரும் பொட்டலம் கட்டி தூக்கின்னு போயிடுறாங்க. இப்போ அப்படியே நிஞ்சா கிளானில் காட்டுறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து நடந்து போயின்னு இருக்காங்க. அப்போ சின்சோவோட அம்மா நினைக்கிறாங்க, நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், நான் ஃபஸ்ட்டே யோசிச்சு வந்து சின்சானோட உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கணும், இப்போ நான் வெளியே வராதனால வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம், இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ சின்சான் வந்து கேட்குறான், இப்போ சின்சான் வந்து கேட்குறான், ஆமாம் ஆண்டி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இது வந்து நிஞ்சா கிளான் அப்படின்னு சொல்லின்னு இருக்கும்போது நம்ம சின்சானை காணும். அவன் பார்த்தீங்கன்னா டோர் ஆண்ட ஒரு நிஞ்சா கிட்ட போய் பக்கத்தில் இருக்கான். இப்போ அந்த நிஞ்சாவும் டோர் கிட்ட போய் பாஸ்வேர்டு சொல்லின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சிவாஜி வாயில ஜிலேபி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டை தப்பாக சொல்லிடுவான். என்னடா பாஸ்வேர்டை சொல்கிறீங்க தப்பா, நீங்கள் எதிர் டீமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் எனிமி டீமை போட்டு தாக்குங்க, போட்டு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர் டீம் வந்துட்டாங்க, அலர்ட் அலர்ட்டுன்னு சொல்லிட்டு குணாயை வச்சு எல்லாரையும் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. நம்ம சின்சான் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கான். அவரா, ஏய் நான் என்னடா பண்ணேன், பாஸ்வேர்டை தப்பாக சொன்னது இவன்டா, இவனால் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நினைச்சு இப்போ அடுத்த சீன்லேயே ஒருத்தர் வந்து ஜெயிலில் வச்சிருக்காங்க. அவர் வந்து கத்துறாரு, நான் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமாடா, என்னையாடா பிடிச்சி உள்ளே வச்சிருக்கீங்க, என்ன வெளியே விடுங்கடா, நான் எந்த தப்புமே பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காரு. அப்போ வந்து நிஞ்சா கேட்குறாரு, இவர் இன்னுமா இதே மாதிரி கத்தின்னு இருக்காரு, அவர் ஒன்றும் அமைதியாக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் அவர் ஒன்றும் கம்முன்னு இருக்க மாட்டார் சார், அவர் இப்படி தான் கத்தின்னு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் சின்சோட அம்மா சொல்கிறாங்க, சின்சன் இந்த இடத்துல நான் தான் உன்னோட அம்மா, நீ எப்போவுமே என்னை அதை சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் என்னோட பையன் வந்து சேஃபாக இருப்பான் உங்கள் வீட்டை, ஸோ அதனால் நீ அப்படியே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம சின்சான் கேட்குறான் அந்த நிஞ்சா கிட்ட, ஆமாம் அங்கிள் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம வந்து ஆர்பு இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஆர்பா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் வந்து ஓடி போய் பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலை சைஸுக்கு ஒரு கோல்டன் பாலை வந்து வச்சுருக்காங்க. சாரி, கோல்டன் பால் ஆர்ப்புன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம சின்சான் அதை பார்த்துட்டு, வா இவ்வளோ பெரிய கோல்டன் பாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் வந்து அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கான். இப்போ சின்சோட அம்மா சொல்கிறாங்க, இதுதான் கோல்டன் பால், இதுதான் இந்த உலகத்தோட மான பவரையும் மட்டும் உயிரோட்டத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ், இதனால தான் இந்த உலகம் இயங்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்சான் வந்து, ஓ அப்படியா, எனக்கு இது தெரியாமல் போச்சு, சரி இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது சின்சோட அம்மா சொல்கிறாங்க, இது வந்து இந்த உலகத்தோட பவரை வந்து சீல் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சீல் பண்ணி வச்சிருக்கா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் சொல்கிறான். அது அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகம் வந்து ஒரு உயிர் ஓட்டத்தால் இருந்து இந்த உலகம் உருவானது, அந்த உலகத்தை வந்து மானாக்கோரால் மெயின்டைன் பண்ண முடியும், அந்த மானாக்கோர் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமியோட மையப்பகுதியில் இருக்கும், அது வந்து பலூன் மாரி இருக்கிறதுனால அதோட எட்ஜில் வந்து இந்த கோல்டன் பால் இருக்கும், அந்த எட்ஜ் வந்து ஓப்பன் ஆகக்கூடாதுன்னு இதை வச்சிருக்காங்க இந்த கோல்டன் பால். ஒரு வேளை அந்த எட்ஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த கோல்டன் பால் வெளியே வந்து அடுத்த செகண்ட் இந்த உலகம் வந்து அழிஞ்சிரும், ஸோ அதனால தான் அந்த கோல்டன் பால் அங்கே சீல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுன்னு இருக்கும்போது, என்னடா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பூச்சி கூட விளையாடிருக்கான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க. இப்போ அந்த நிஞ்சா வந்து கேட்குறான், ஓகே நம்ம வந்து எட்டு இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நம்ம வந்து எட்டு இருக்கிற இடத்துக்கு போகலாம், ஆமாம் எட்டு எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது,
இப்போ அடுத்த சீன்லேயே அந்த ஹெட் தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து டிம்பிளிங்ஸ் அப்படின்னு இருக்காரு. சாரி டிப்ளிங்கில் மோமோஸ் சாப்பிட்டுன்னு இருக்காரு. இது என்னவோ ஏதோ ஒன்று சாப்பிட்றாரு, விடுங்கப்பா. இப்போ அவர் வந்து சாப்பிட்டுட்டு சொல்கிறாரு, இது வந்து நல்லாவே இல்லை, நான் எதிர்பார்த்ததை விட இதோட டேஸ்ட் வந்து நல்லா இல்லை. நீ என்னடா சமைச்சு வச்சிருக்க, என்னோட வாயில் எரியுதுடா, இது காரமாக இருக்கு, எவன்டா இதை சமைச்சது, அவனை கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒருத்தர் வந்து வராரு. சொல்லுங்க ஐயா, அதை நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, இலை என்னடா பண்ணி வச்சிருக்க, இது கன்றாவே இருக்கடா, எவனா மனுஷன் சாப்பிடானா, போய் நாய் போடுறதுல எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிஞ்சா ஆட்டை வச்சு அவனோட மண்டியில் வந்து டபரா ஊற்றி கட்டிக்கிறாரு. சாரி டபராவே என்னவோ அதுக்கு சின்சான சிஜுவோட அம்மா உள்ளே வராங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ஐயா நாங்கள் வந்து இவங்களை கூட்டின்னு வந்துட்டோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சின்சான் வந்து அவரோடது சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருக்கான். இவன் எப்பட என் பக்கத்தில் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டாரு. இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம அவங்க வந்து சொல்கிறாங்க, ஐயா உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்சான் வந்து அடே என்னடா நடக்குது, இது எந்த இடம்டா, இதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் வந்து யோசிச்சுன்னு இருக்கான். அப்போ வந்து சிஞ்சுன்னு அவர் வந்து கூப்பிட்றாரு. சிஞ்சு இங்கே திரும்பி பாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சிஞ்சுவா, ஆமா அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அடே அதான்டா என் பையன், அது நீ தான்டா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நானா, நான் இல்லை என்னோட பேர் சின்சான் அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட பேர் தானே சிஞ்சு, நீ தானே உங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தலைவர் சொல்றாரு, ஊர் தலைவர். இல்லை என்னோட பேர் சின்சான். ஹலோ நைனா, இங்கே ஒருத்தர் வந்து என்ன ரொம்பவே ரகலை பண்ணி இம்சை பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை வச்சு காமெடி பண்ணிருக்கான். அந்த ஹெட் வந்து கோவப்பட்டுட்டு, எனக்கு ஒரு மரியாதை கூடுறா, நான் அந்த கிளானோட ஹெட்டுடா, இவன் என்ன இப்படி பண்ணியிருக்கா, இந்த பையனுக்கு கொஞ்சம் டீசென்ட் தெரியுமா தெரியாத, என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கேன், இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட டீசென்ட் தெரியல, ஒரு கிளானோட ஹெட் முன்னாடி இப்படியா பேசுவான். இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பா காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு வெளியே வரலான்னு பார்க்குறது போல ப்ரெஷர்னால. ஸோ அவ்வளோ பவர் வந்து அது வந்து தாங்கி வச்சிருக்கு. அது வந்து வெளியே வரும்போது நிறைய நேச்சர்ஸ் வந்து தப்பிச்சு விடுங்க, அது வந்து வெளியே வருது, இங்கேருந்தா உயிர்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு விடுறாங்க. அப்போ வந்து ஒரு கொரிலா போன்ற ஒருத்தர் வந்து காட்டுறாங்க. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு முன்னாடி நின்று பார்த்துன்னு இருக்காரு. பார்த்துக்கோ சிஞ்சோ, இதுதான் உன்னோட அப்பா, இவர் தான் இந்த கிளானோட முன்னோக்கி டெக்னிக் யூஸ் பண்ணுற ஒரே ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இவர் வந்து என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் வந்து பார்க்குறாரு. ஆமாம் வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், என்னோட அப்பா வந்து ஒரு கொரிலாவா, என்னால் இது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் வந்து டவுட்லியா ஆச்சரியமாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கான். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, முன்னோக்கி டெக்னிக் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அன்ரிலீஸ் த பவர் ஆஃப் இன்மைடேட் கொரில்லா ஃபேச் அண்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து அவர் வந்து வெளியெடுக்கிறாரு. அப்போ அவரோட மொத்த பவரை அவர் கேதர் பண்ணி அவரோட டெக்னிக் யூஸ் பண்ணி அங்கே வந்து அவர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாரு. அதுவும் ஒரு பெரிய லார்ஜ் ஆஃப் கொரில்லாவா அவர் வந்து அப்படி மாறும்போது பார்த்துக்கு சின்சோ, இதுதான் முன்னோக்கியோட டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிக் கொரில்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓ இதுதான் அந்த பவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிஞ்சாவும் பார்த்துன்னு இருக்காரு. இவங்களை பிடிச்சுன்னு வந்த அந்த நிஞ்சாவும், இது அருமையாக இருக்குது, இந்த பவரை இந்த உலகத்தில் யாராலையும் இது தடுக்க முடியாது, இதுதான் முனோனோக்கி டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் த கொரில்லா அன்லிலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட பவர் யூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு ஜெயின்ட் கொரில்லாவாக வந்து அவர் வந்து மாறுறாரு. சாரி மாறலை, அவர் வந்து அந்த பவர் வச்சு சமன் பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த பெரிய கொரில்லாவும் வெளியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்தின்னு இருக்கேன். அப்போ நம்ம சின்சானை பார்த்துட்டு, அடேங்கப்பா இவ்வளோ பெரிய கொரில்லாவா, சின்ன கொரில்லா மேலே ஒரு பெரிய கொரில்லா, எங்கே பார்த்தாலும் கொரில்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கான். இப்போ அவர் வந்து அந்த கோல்டன் பால் கிட்ட போயிட்டு அதை உள்ள தள்ளின்னு இருக்காரு. தள்ளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா தட்டின்னு இருக்காரு. இது உள்ளே போயே ஆகணும், இது தட்டா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு தட்டின்னு இருக்காரு. அப்போ வந்து ஒரு முழு பவர் யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு பவர் கேதர் பண்ணி அதுக்குள்ளே செடிதுன்னு இருக்கும்போது, அப்போ வந்து நம்ம சின்சான் சொல்கிறான், அடிங்கப்பா தள்ளுங்க போட்டு தள்ளுங்க, இது நல்லா இருக்கு, சுமோ ரெஸ்லிங் பார்க்குற மாதிரியே இருக்கு, இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் வந்து பார்த்துன்னு இருக்கான். அப்போ அந்த எடி சொல்கிறாரு, உங்கள் அப்பா அங்கே கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு, என்ன நீ வேடிக்கை பார்க்குற, நீ போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறா, என்ன உன்னோட டெக்னிக் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் போகிறான். இவனுக்கு தான் ஒன்றுமே தெரியாது, இவன் எங்கேருந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஞ்சோட அம்மா வந்து டவுட்லேயே பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ நம்ம சின்சான் சொல்கிறான், அண்ணன் களத்தில் இறங்கிட்டேன்டா, முனோனோக்கி டெக்னிக் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சிக் புக் அப்படின்னு சொல்லிட்டு மிக வந்து யூஸ் பண்ணுறான். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே நடக்கல, எதனா இருந்தால் தான்டா நடக்கும், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டான்ஸ் ஆடின்னு இருக்கான். புரி அப்படி வந்து சொரி அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடின்னு இருக்கான். இந்த விஷயத்தான் அந்த கிளானோட எல்டர் பார்த்துட்டு, இங்கே என்ன நடக்குது, உங்கள் பையனுக்கு வந்து நீ அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தியா இல்லையா, அவங்களாம் ஒரு நிஞ்சாவா, உன்னோட பையன் வந்து சுத்தமான ஒரு யூஸ்லெஸ்ஸான தண்டம், இந்த பையனும் இப்போ இப்படி இருக்கான், ஒருவேளை குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுறது, உங்களுக்கு நான் வந்து தடை விதிக்கிறேன், தடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க நோட்டீஸ் வச்சு. என்ன தடனா, நீங்கள் வந்து அந்த பையனுக்கு 3 வாரத்தில் வந்து எல்லா நிஞ்சா டெக்னிக்கு கற்றுக் கொடுத்து அவனை வந்து முன்னோக்கி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, சிஞ்சோட அம்மா சொல்கிறாங்க, எப்படி 3 வாரத்தில் அது முடியும், எந்த ஒரு நிஞ்சானாலையும் 3 வாரத்தில் அதை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவை அந்த டெக்னிக்கை அவன் யூஸ் பண்ணி ஆகணும், அப்படி யூஸ் பண்ணால் தான் அந்த கோல்டன் பாலை தடுத்து நிறுத்த முடியும், என்னது நான் சொன்னது புரியுதா இல்லையா, ஒழுங்கு முறை தான் அவனை கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்சான் போய், என்னண்ணா இந்தாங்க வாயப்போய் அருமையாக இருக்கும், கொரில்லாக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், இந்தாங்க வாயப்பையன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணியிருக்கான். இப்போ அவங்க சொல்கிறாரு, இல்லை 4 வாரம் கூட எடுத்துக்க, ஆனால் அந்த பையன் வந்து அந்த டெக்னிக் கற்றுக்கினே ஆகணும்,
அது வரைக்கும் அவனை வந்து ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க ஐயா இப்போ தோணுன தங்கம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இப்போ எடுத்து தங்கமா, இது எனக்கு பத்தாது, இன்னும் எனக்கு நிறைய தங்கம் வேணும், எனக்கு இது பத்தாது, மொத்த தங்கத்தையும் வந்து ஒழுங்கு மரியாதை வெளியே எடுத்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்துறாரு. அப்போ நம்ம சின்சான் வந்து அந்த கொரில்லா இருந்தார்ல அவர்கிட்ட போயிட்டு, ஐயையோ நைனா உங்களுக்கு காலில் வந்து நாத்தம் அடிக்குது, எங்கள் அப்பாவை காலில் அடிக்கிற விட நாத்தம் உங்கள் காலில் அடிக்குது, ரொம்பவே கேவலமாக இருக்கு. ஆமாம் நைனா, நம்ம வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துப்போம், குல்ஃபி சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, அடிங்கப்பா இது நல்லா இருக்கே, சரி இருங்க இதை வந்து என்னோட ஃபேமிலிக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த லீடர் வந்து அந்த ஃபோனை பிடிங்கிட்டு, ஏய் ஃபோனில் வச்சிருக்கூடாது சின்ன பசங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஃபோனை வந்து பிடுங்கி வச்சிருக்காரு. அப்போ நம்ம சின்சான் சொல்கிறான், ஏய் என் ஃபோனை குடியா, நீ ஏன் என் ஃபோனை தூக்கி வச்சிருக்க, ஒழுங்கு முறையே என் ஃபோனை திரும்பி கொடுங்க, என்னோட ஃபோனை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் வந்து அவன் கேட்கும்போது, ஏய் தம்பி உன்னோட ஃபோனை திரும்பிலாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா இங்கே வந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன மிரட்டுறீங்களா, இருங்க இருங்க நான் யாருன்னு காட்டுறேன், சிஞ்சுவோட அம்மா சீக்கிரம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த பாட்டிலேயே அவங்க காட்டுறாங்க, சிஞ்சுவோட அம்மா வந்து சிஞ்சுவோட அப்பா கிட்ட போயிட்டு, இல்லை நம்ம பையன் சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பையன் சேஃபாக தான் இருப்பானா, ஆனால் நம்ம பையனுக்கு எதனா ஆபத்து வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சிஞ்சுவோட அம்மா சொல்கிறாங்க, இல்லை எனக்கே தெரியல, நம்ம பையன் சேஃபாக தான் இருக்கான், ஸோ நான் அதே நம்புறேன், நீங்களும் அதை நம்புங்க, அவன் கடைசி வரைக்கும் சேஃபாக தான் இருப்பான், அது வரைக்கும் நம்ம சின்சானை வச்சு தான் நம்மளோட பையன் சொல்லிட்டு இங்கே வந்து சமாளிக்கணும், நீங்கள் என்னை நம்புவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாம்மா நான் உன்னை நம்புகிறேன், ஓகே நம்மளோட பிளானில் வந்து 2வது மூவ் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம், இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம சின்சான் வந்து தூக்கம் வருதே, அப்படி எப்போ தான் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஓகே எவ்ரிவான், ஒரு வழியாக இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே இந்த 2வது பார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் வந்து ரொம்ப நாள் கழித்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகே இது மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் மென்ஷன் பண்ணுறேன். என்ன விஷயம்னா, நான் வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட்டு தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா இதோட 4வது சேனல். ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன், அது பார்த்திங்கன்னா ஒரு 15K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்தது. அந்த சேனல்லாம் விட்டுட்டு இதில் ஏன்டா வந்து வீடியோ போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சேனலும் போயிடுச்சு, டெர்மினேட் ஆகிடு, அந்த சேனலும் போயிடுச்சு. அந்த சேனல் இல்லை, இது வந்து க்ரியேட் பண்ணது 3வது சேனல். இந்த 3வது சேனலில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. இவ்வளோ நாள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒரு வார்த்தைக்கானது கரெக்டான சென்டென்ஸை யூஸ் பண்ணி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்தா இதே மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லைனா ஃபாஸ்ட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வந்து வார்த்தைகளை தப்பாக உச்சரிச்சிருவேன். ஸோ அதனால் நிறைய மிஸ்டேக் வரும். அதுவும் இல்லாமல் நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுனால நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்னென்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரியாது அவ்வளோதான். இதே மாதிரியே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் பண்ணலாம். கமெண்ட் சொல்லுங்கள், எல்லா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி யார் யார் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட தாட்டெல்லாம் வந்து நான் கேட்டால் தான் எனக்கு எதனா ஒரு மைண்டில் ஒரு ஐடியா வரும். ஓகே அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், என்னோடய தப்பை நான் வந்து திருத்திக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, என்னோடய மிஸ்டேக் வந்து திருத்தலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே உங்களை வந்து வீடியோ பெறுவது உங்களில் நான் ஹாப்பி சென்பாய். லவ் யூ ஆல்.